பொட்டல் புதூரை சேர்ந்த ரிஃபா என்பவர் கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னு கேட்டால், அது ஒரு எல்லாமே ஹதீஸாக இன்னைக்கு இந்த வாரம் வந்த கேள்வி பூராவுமே ஹதீஸாக அனுப்பிவிட்டு கேட்குறாங்க. ஒரு ஹதீஸை போட்டிருக்காங்க, அல்லாவின் தூதரை, ஒரு மனிதர் நன்கிறது பிராக்கெட் விட்டு படிப்போம், மக்களை நேசிக்கிறார், ஆனால் அவர்களை அவர் எட்டவில்லை, இவரை குறித்து தாங்கள் என்ன கருதுகிறீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வினவப்பட்டது. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மனிதன் யார் மீது அன்பு வைத்துள்ளானோ அவர்களுடன் தான் இருப்பான் என்று கூறினார்கள். அறிவிப்பர் அபு மூசா, புகாரி 6170. மேற்கண்ட ஹதீஸின் விளக்கம் என்ன? இவ்வுலகில் நாம் யாருடன் நட்பு கொள்கிறோமோ அவரோடு தான் மறுமையில் இருப்போமா? எந்த அடிப்படையில்? தெளிவாக விளக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதோடு என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு வீடியோ ஒன்று அனுப்பியிருந்தாங்க. முதல்ல ஒன்று அனுப்பியிருந்தாங்க, அந்த வீடியோ ஓப்பன் ஆகலன்னு போட்டுருந்தோம். இந்த மறுபடியும் அனுப்பியிருக்கிறேன்னு அனுப்பியிருந்தாங்க, அதுவும் ஓப்பன் ஆகலை. ஏன் ஓப்பன் ஆகலன்னு கேட்டால், வீடியோ அனுப்புனீங்கன்னு சொன்னால் ஒரு வாரத்துக்குள்ளே ஓப்பன் பண்ணால் தான் ஓப்பன் ஆகும். இல்லைன்னா என்னுடைய ஃபோனுடைய செட்டிங்கில் அப்புறமேல ஓப்பன் ஆகாது. அப்போ நீங்கள் மறுபடியும் அனுப்புன அன்றைக்கி நான் பார்க்க மாட்டேன். இந்த கேள்வி நீங்கள் ஒரு மாதம் முன்னே அனுப்பியிருக்கு, நான் எடுத்து பார்க்கும்போது இந்த வீடியோ ஓப்பன் ஆகாது. அதனால் வீடியோவில் என்ன அனுப்புனீங்கன்னு தெரியல, இந்த டெக்ஸ்ட்டை அனுப்புனது மட்டும் எடுத்துக்குவோம். இனிமேல் வீடியோக்கள் யார் அனுப்புனாலும் அது பயனற்றது, என்னால் பார்க்க இயலாது என்பதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கிறங்க. இப்போ கேள்விக்கு மட்டும் விளக்கத்துக்கு வருவோம். என்ன வருதுன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதாவது இப்போ அப்துல்லா பின் மசூத் அறிவிக்கிறாங்க, அல் மர்வு மாமன் அஹப்ப, ஒரு மனிதன் யாரை விரும்புகிறானோ அவருடனே இருப்பான். இது விரிந்த அர்த்தம் உள்ளது. ஒரு மனிதன் யாரோட விரும்புகிறானோ அவரோட இருப்பான்னு சொன்னால் உலகத்தில் அவரோட இருப்பான்னு வச்சுக்கலாம், அல்லது மறுமையில் அவரோட இருப்பான்னு வச்சுக்கலாம். ஒரு பொதுவான அர்த்தம் தரக்கூடிய ஒரு சொல்லாக இந்த புகாரில் 6168 ஹதீஸு இருக்கிறது. அதே மாதிரி 6169 அவங்க சொல்லக்கூடிய ஹதீஸ் என்ன வருதுன்னு கேட்டால், ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ்ட்ட என்ன செய்கிறாருன்னா, கைஃப தக்கூலு ஃபி ரஜுலின் அஹப்ப கௌமன் உலம் எலஹக பிஹிம், ஒரு சமுதாயத்தை நேசிக்கிறார், ஆனால் அவங்களை அவன் அடையவே இல்லை, பார்க்கவே இல்லை. ஒரு சமுதாயத்தை நேசிக்கிற மக்களை போய் அவர் பார்க்க முடியாமல் தூரத்தில் இருக்கிறாரு, அவரை பற்றி என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கும்பொழுது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல் மரு மாமன் அஹப்ப, ஒரு மனிதன் யாரை விரும்புகிறார் அவரோடு தான் இருப்பார் அப்படிங்கிறாங்க. இந்த ஹதீஸுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால், ஒரு ஆள் பஸ்ரா கூஃபான்னு வச்சுக்கிடுவோம், கூஃபாவில் இருக்கிறார், அவர் ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறாரு, ஆனால் இங்கே மதீனாவுக்கு வர முடியல, அவருக்கு நேசிக்கிறாரு ஆனால் பார்க்க முடியல. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, அது கேள்வி கேட்கும்போது தான் அல்மரு மாமன் அஹப்ப, ஒரு மனிதர் யாரை விரும்புகிறார் அவரோட தான் இருப்பார், இங்கே வராட்டான்னு நீ அவரோட தான் இருக்கிறாய், மனசில் அவரோட தான் இருக்கிறாய், நீ அவரை விரும்பிட்டு வரவில்லை என்று சொன்னால் நீ அவரோடு தான் இருக்கிறாய் என்று அர்த்தம். அப்படிங்கிற கருத்தும் அந்த ஹதீஸு கொடுக்கலாம். அது 6169 ஹதீஸில் இருக்கிறது. இதே 6170 ஹதீஸிலும் இருக்குது. அதே மாதிரி இதே கருத்து இன்னொரு ஹதீஸில், இதை பற்றி நிறைய ஹதீஸ் எல்லாத்தையும் சொன்னால் தான் உங்களுக்கு தெளிவான விளக்கம் கிடைக்கும். இன்னொரு ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், ஒரு மனிதர் ஒரு கிராமவாசி ரசூலுல்லாஹ்ட்ட வர்றார், என்ன செய்கிறாருன்னா, கியாம நாள் எப்போ வரும்னு கேட்குறாரு. அப்போ ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, ஆதத்தலஹா, ரொம்ப அவசரமாக கேட்குறீங்க, என்ன ரெடி பண்ணி வச்சுருக்கேப்பான்னு கேட்குறாங்க. கியாமத்து நாள் ரெடி பண்ண அதுக்குரிய தயாரிப்புலாம் கரெக்டாக பண்ணிக்கிட்டியான்னு கேட்குறாங்க. அப்போ கியாம நாள் எப்போன்னு அவர் கேட்குறார். ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, ஆதத்தலஹா, நீ என்ன ரெடி பண்ணி வச்சுருக்கிற, என்ன தயார் பண்ணி வச்சுருக்கிறேங்கிறாங்க. அவர் சொல்கிறார், ஹுப்புல்லாஹி ஒரு ரசூலி, அல்லா ரசூலை நேசிக்கிறேன், அல்லா ரசூலை விரும்புகிறேன், வேற ஒன்று பெருசாக நான் சேர்த்து வைக்கல அப்படிங்கிறாரு. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அந்த மாமன் அஹபப்த, நீ யாரை விரும்புறியோ அவரோட நீ இருப்பாய், அல்லா ரசூலோட இருப்பாய்ன்னு அர்த்தமாகுது. ரசூலை நீ விரும்புறதுனால சொர்க்கத்தில் ரசூலோட இருப்பாய்ங்கிற கருத்துற மாதிரி இந்த ஹதீஸில் மட்டும் கிடைக்கிது முஸ்லீமில் பார்க்கும் பொழுது. அதே மாதிரி முஸ்லீமில் என்ன செய்யுதுன்னு கேட்டால், இதே ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாரு, எப்போ கேமரான்னு கேட்குறாரு. அப்போ ஆதத்த லிசாத்தி, கியாம நாளைக்காக நீ என்னத்தை தயார் பண்ணி வச்சுருக்கேன்னு ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, ஹுப்புல்லாஹி ஒரு ரசூலி, அல்லா ரசூலுடைய ஹுப்பு தான், முஹப்பத்து தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, இப்போ இன்னக்க மன் அஹபப்த, நீ விரும்புகிற ஆளோட நீ இருப்பாய் அப்படின்ட்டாங்க. அப்போ அனஸ் சொல்கிறாரு, இதை கேட்டு நாங்கள் பயங்கர சந்தோஷம் அடைந்தோம், ஏன்னா ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லிட்டதுனால நான் அல்லாஹ் விரும்புகிறேன், ரசூலை விரும்புகிறேன், அபூபக்கரை விரும்புகிறேன், உமரை விரும்புகிறேன், நான் அவங்களோடையெல்லாம் சொர்க்கத்தில் நான் இருப்பேன் அப்படின்னு நினைத்து நாங்கள்லாம் சந்தோஷப்படுவோம் அப்படின்னு சொல்லி அனஸ் சொன்னதாக முஸ்லீமில் உள்ள ஒரு ஹதீஸில் இருக்குது. இதில் என்ன வருதுன்னு கேட்டால், நம்ம அல்லாஹ் ரசூலை நேசித்தோம் என்று சொன்னால், அல்லாஹ் சேர்த்துக்கிற அல்லாவோட நம்ம இருக்க போகிறோம், ரசூலோடு இருப்போங்க. அல்லாஹ் ரசூலை நேசித்தோம் என்று சொன்னால் ரசூலுல்லாவோட நம்ம சொர்க்கத்தில் இருப்போம் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் இது சொல்லப்படுகிறது. இப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம ரசூலுல்லாஹ் நம்ம எல்லாரும் தான் நேசிக்கிறோம், நம்ம ரசூலுல்லாஹ் எல்லாரும் நேசிக்கிறோம்ல, அப்போ 50 பேர் ரசூலோட இருப்போமா? முஸ்லீமில் யாராச்சும் ரசூலை நேசிக்காமல் இருக்கிறானா?
எத்தனை இந்த கேள்வி கேட்குறீங்க? ஒருத்தன் வந்து ரசூல்லாவை நேசிச்சானே ஆனால் அவன் ரசூலோடு இருப்பான் என்று சொன்னால் முஸ்லீமில் உள்ள எவனாச்சும் ரசூலை நேசிக்காமல் இருப்பானா? இருக்க மாட்டான். அப்போ எல்லாரும் ரசூலோட தானே இருப்பான் அப்படின்னு வருமேங்கிறது தான் அந்த கேள்வி கேட்குறீங்க. ஆனால் ரசூல்லாவை நேசிக்கிறது என்பதுக்கு அர்த்தம் என்னங்கிறத குர்ஆனில் அல்லாஹ் விளக்கிறான். என்ன விளக்கிறான்? தொஹிப்புன் அல்லாஹ் ஃபத்தபினி, அல்லாஹ்வை நீ முதல்ல நேசிக்கிறதா இருந்தால் கூட ரசூலுல்லாஹி என்னை நீ ஃபாலோ பண்ணணும். ரசூலுல்லாவை ஃபாலோ பண்ணால் ரசூலோட தான் நம்ம இருப்போம். விரும்புவதுக்கு என்ன அர்த்தம்? மூழுதுவர்னு அர்த்தமா? பேரை கேட்டால் செலவா சொன்ன அர்த்தமா? ரசூலுல்லாஹ் சொன்னது வாழ்க்கை அமைச்சிக்கிறது தானே விரும்புறது. ஒருத்தர் வந்து ரசூலுல்லாஹ் மாதிரி சொன்னபடியே வாழ்க்கை அமைச்சிக்கிட்டாருன்னு சொன்னால் அவர் ரசூலோட தானே இருப்பார், சொர்க்கத்திலான இருப்பார். அதில் என்ன நமக்கு குழப்பம் இருக்குது? அதில் ஒரு குழப்பம் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அதில் உண்மையாக இருக்கணுங்கிறதுக்கு உள்ள ஒரு ஆதாரம் காட்டுவதாக இருந்தால், இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் கல் மண்ணெலாம் வணங்குனாங்க, சிலைகள்லாம் வணங்குனாங்க. ஏன்டா வணங்குறேன்னு கேட்டால் அல்லாஹ்விடத்தில் இவங்கெல்லாம் என்னை நெருக்கி வைப்பார்கள்ன்றது தான் வணங்குறாங்க. அல்லாஹ்தான் நேசிச்சிருக்காங்க பாருங்க. அவங்கள எது நேசிச்சிருக்காங்க? அல்லாஹ்வுக்காக தான் இவங்களே நாங்கள் வணங்குறோம். இந்த தெய்வங்கள் எல்லாம் எங்களை இல்லா அலி கர்ரிபுனா இலல்லாஹி சுல்ஃபா, அல்லாஹ்விடத்தில் எங்களை நெருக்கமாக்கி வைப்பார்கள் என்பதற்கு தான் வணங்குறாங்கிறாங்க. அப்போ அல்லாஹ் வணங்கிட்டாங்கிறதுக்கான நல்ல சொர்க்கத்தை கொடுப்பானா? அல்லாஹ்வை நெருங்குறதுக்கு செஞ்ச காரியம் தப்பாக இருக்குதே, அந்த காரியத்தையும் பார்ப்பான். அதே மாதிரி வந்து யூதர்கள் நசாராக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், நகுன் அபுனா உள்ளாஹி அன்சாரு, நகுன் அபுனா உள்ளாஹி அஹிபாவு, நாங்கள் அல்லாஹ்வுடைய பிள்ளைங்க, அல்லாஹ்வுடைய நேசர்கள் நாங்கள் தான் பாய்க்கலாம். அப்போ அல்லாஹ்வை நேசிக்கிறாங்க. அப்போ யூத நசாரவனா அல்லாஹ்வோட சொர்க்கத்தில் இருப்பான்னு அர்த்தமாகுமா? நேசிப்பதாக சொல்வதுக்கு பேர் நேசம் கிடையாது. நேசிப்பது என்று சொன்னால் வாழ்க்கை முழுவதையுமே அல்லாஹ் ரசூல் சொன்னபடி நீ வாழ்ந்து காட்டணும். அப்படி வாழ்வாயானால் ரசூலாவோட இருக்கலாம்ல. நம்ம ரசூல்லா சொன்னபடி வாழ்க்கையை முழுசும் அமைத்து கொண்டோமே ஆனால் தரஜாக்கள் வித்தியாசம் இருக்கு. அதே தரஜாவோட கொண்டு வைப்பான்னு அர்த்தம் கிடையாது. ஷஹீதுகளுக்கு சொர்க்கம் இருக்குது, நபிமார்களுக்கு இருக்குது. ரெண்டுக்கும் பெரிய டிஃப்ரெண்ட், அவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த டிஃப்ரெண்ட் இருக்கான சொர்க்கத்துக்கு போயிடுவோம்ல. நம்ம சரியான முறை நடந்தோம் என்று சொன்னால் நாமளும் சொர்க்கத்தில் இருப்போம், ரசூல்லா இருப்பாங்க. ரசூல்லா அவங்களுக்குரிய தரஜாவின் பிரகாரம் உயர்ந்த இடத்தில் இருப்பாங்க. நம்முடைய அமலுக்கு தக்கவாறு அதுக்குரிய இடத்துல இருப்போம். அதனால் அந்த சொர்க்கத்துக்கு விரும்பின ஆளோட இருப்பா என்பதை அர்த்தம் என்னன்னு கேட்டால் சொர்க்கத்தில் இருப்போம்னு அர்த்தம். எப்போ அது உண்மையான விருப்பமாக இருக்கணும். உண்மையான விருப்பத்துக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால் ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணாமல் விரும்புகிறேன் என்று சொன்னால் அதுக்கு பேர் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஈசா நபியை வந்து அம்புட்டு விரும்புகிறாங்களே கிறிஸ்தவர்கள், அவங்க சொர்க்கத்துக்கு போயிடுவாங்களா? மூசா நபி அம்புட்டு விரும்புகிறாங்களே யூதர்கள், சொர்க்கத்துக்கு போயிடுவாங்களா? அப்போ இஸ்ராயேல் யாக்கூப் நபி அவ்வளோ விரும்புகிறாங்களே இஸ்ரவேலர்கள், சொர்க்கத்துக்கு போயிடுவாங்களா? விரும்புறதுன்னு அது அர்த்தம் கிடையாது. ஈசா நபி இஸ்ராயேல் நபி என்ன மாதிரி மக்களுக்கு போதிச்சாங்களோ அந்த போதனையின்படி வாழ்ந்தால் தான் அவங்களோட இருப்பான்னு அர்த்தம். அதனால் ஒரு மனிதன் யாரை நேசிக்கிறானோ அவங்களோட இருப்பான் என்று சொன்னால், எந்த மனிதரை நேசிக்கிறையோ அந்த மனிதர் அப்படியே ஃபாலோ பண்ணி, ஃபிரௌனை நேசிச்சு என்று சொன்னால் அவனை ஃபாலோ பண்ண அவனோட தானே இருப்பாய். நீ ரசூல்லா நேசிச்சாயானால், ரசூல்லாவுடைய வாழ்க்கை எப்படி நடந்தாயானால் ரசூல்லாவோட இருப்பாய் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான்